Hi friends, welcome to Ladies Hub. இன்னைக்கு நம்ம சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயே நம்ம பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி 1 கப் எடுத்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல வந்துட்டு தனியா, அடுத்து வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, ஜீரகம், 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய டேஸ்ட் மேக்கர். அடுத்து ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு புளி எடுத்து அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுலயே வந்து வேண்டிய அளவு மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க வச்சிடுங்க. இப்படி கொதிக்க வைக்கிறப்போ அந்த பச்சை வாசனை போயிடும். இது நம்ம கடைசியா தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியா. காய்கறிகள் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ நான் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ரைஸ் தனியா வடிச்சிருக்கேன். பருப்பையும் வந்துட்டு ஜீரகம் போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த பருப்பு, வேக வச்ச பருப்பு, இதையும் வந்து போட்டுக்கலாம். அடுத்து காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னொரு 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்க போது காய்கறிகள் குழையாம நமக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸ்ல வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே கூழா போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப நமக்கு ஒவ்வொரு காய்கறியும் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு சால்ட் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு விசில் வைக்க போறேன். ஸோ இந்த புளி தண்ணியும் இந்த மசாலா பவுடரும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரைஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இதுல வந்துட்டு நம்ம அந்த புளி தண்ணியும் அந்த தேங்காய் பொடியும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். இது நம்ம குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ஈவினிங் கூட நம்ம சூடாக செஞ்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். தாளிச்சு சாம்பார் ரைஸ்ல போட்டுடலாம். ஸோ இந்த ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான் பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி சாம்பார் ரைஸ் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.